Hi friends, I'm Vasan. First video பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷனா இது TNPSC Maths and Mental Ability Strategy 2. ஸோ அது ஒரு 5 questions பார்த்தோம். ஸோ இந்த மாடியூலில் சில questions பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் questions பார்த்தோம் அப்படின்னா, find the value of ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா சுருக்குக அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி கொஸ்டின் தான். கொஸ்டின் பெருசா இருந்தாலும் ரொம்ப ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா find the value of 1.2 into 1.2 into 1.2 to minus 0.2 into 0.2 into 0.2 divided by something கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஏ வந்து 1.2 அப்படின்னு வச்சுக்கிறேன், பி வந்து 0.2 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம இந்த வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வைங்களேன், கான்ஸ்டன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 1.2 அப்படிங்கிறது ஏங்களா, ஏ இன்டூ ஏ மைனஸ் பி இன்டூ பி. சரிங்களா? டிவைடட் பை a into a plus a into b plus b into b. சரிங்களா? இதை அப்படியே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன், a cube minus b cube divided by a square minus ab plus b square அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ a cube minus b cube அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா a minus b into a square plus ab plus b square. சரிங்களா? இப்ப divided by என்ன இருக்கு, a square plus ab plus b square. என்ன வரைக்கும் இந்த சம்ல இருக்க நம்பர்ஸ் எதையுமே நான் டச் பண்ணவே இல்லை. இந்த ஈக்குவேஷன்ல நான் சம்முக்கு பதிலாக ஒரு வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு, இந்த சப்ஸ்டியூட் பண்ணதுதான் இது வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்ப இங்க மேலையும் கீழேயும் சேமா இருக்கிறதுனால இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா a மைனஸ் b அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்கிறதுல இந்த மாதிரி a அண்ட் b சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணி இந்த இதை கொண்டு வந்துட்டேன், அதாவது a மைனஸ் b அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் மொத்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த a மைனஸ் b அப்படிங்கிறதா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த a மைனஸ் b யோட வேல்யூ என்ன, a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் நம்ம 1.2. சரிங்களா? அதே போல b யோட வேல்யூ 0.2. 1.2 மைனஸ் 0.2 is equal to 1. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? இதோட சொல்றேன் கேட்டுக்குங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 1.2 into 1.2 into 1.2 மைனஸ் 0.2 into 0.2 into 0.2 divided by 1.2 into 1.2 plus 1.2 into 0.2 into plus 0.2 into 0.2. சரிங்களா? இதை சொல்லவே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக ஏக்கும் அதாவது அந்த இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப வந்து 1.2க்காக ஏனும் 0.2க்காக b அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a cube minus b cube divided by a square plus ab plus b square அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இந்த a cube plus b cube அப்படிங்கிற ஃபார்மோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா a minus b into a square plus ab plus b square. இந்த வேல்யூ நீங்க சின்ன பிள்ளைல 10th அப்பயே நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. இந்த ஈக்குவேஷனை அப்படி படிக்கல அப்படின்னாலும் பேசிக் புக்ஸ்ல கண்டிப்பா எல்லா புக்ஸ்லயும் இந்த ஈக்குவேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்க போட்டீங்கன்னா கீழையும் மேலேயும் சேம் வேல்யூ இருக்கனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை மொத்தம் இது வந்து a மைனஸ் பி அப்படின்னு கிடைச்சிருது. இந்த a மைனஸ் பில நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
A bicycle marked at rupees 1500 is sold for 1350 and what is the percentage of discount அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு சைக்கிள் இருக்கு, அதோட விலை 1500 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அது கடைசியில வந்து ஒரு 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 சின்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளவு அப்படின்னா ஒரு 150 ரூபாய் கழிச்சுக்கோங்க, 1350 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசிட்டு 1350 ரூபாய் கொடுத்துறாங்க. இந்த டிரான்சாக்ஷன், அதாவது இந்த வியாபாரத்துல கொடுத்த டிஸ்கவுண்டோட சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? கொடுத்த டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்ப்போம், அப்புறம் சதவீதம் பார்ப்போம். சரிங்களா? இப்ப குறிக்கப்பட்ட விலை, அதாவது ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா குறிக்கப்பட்ட விலை 1500. சரிங்களா? விற்கப்பட்ட விலை பாத்தீங்கன்னா ஃபைனல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விற்கப்பட்ட விலை அப்படிங்கிறது 1350. சோ தள்ளுபடி எவ்வளவு பாத்தீங்கன்னா 1150 ஆக்சுவலா. சரிங்களா? சோ ஆரம்ப விலை வந்து 1500 ஆரம்ப விலை, விற்ற விலை பாத்தீங்கன்னா 1350. சோ தள்ளுபடி வந்து 150. சரிங்களா? சோ தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா எதுல இருந்து தள்ளுபடி பண்ணாங்க? அதாவது இந்த ஆரம்ப விலை இருக்கு இல்லையா, இந்த ஆரம்ப விலையில இருந்து தான் 150 ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு தள்ளுபடி, சரிங்களா, டிவைடட் பை ஆரம்ப விலை. சரிங்களா? அதாவது குறிக்கப்பட்டுள்ள விலைன்னு சொல்லலாம். சரிங்களா? தள்ளுபடி அப்படிங்கிறது ஆரம்ப விலை மைனஸ் விற்ற விலை. சரிங்களா? தள்ளுபடி எவ்வளவு வந்திருக்கு? 150. இவ்வளவு ஆரம்ப விலை எவ்வளவு? 1500. சரிங்களா? 1500. The discount is 150 rupees and the starting price, okay, marked price is 1500. சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஃபார்முலா இன்டு நான் முதல் பார்ட்ல சொல்லியிருப்பேன், பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 100 மல்டிப்ளை பண்ணும் அப்படின்ட்டு. சரிங்களா? சோ அப்படி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சோ 150 is 150, 10 150 of 1500. சரிங்களா? சோ 1 10s are 10, 100 10 10s are 100. சரிங்களா? சோ தள்ளுபடி சதவீதம் வந்து 10%. ஓகேவா? சரியா? ஒண்ணுமே இல்ல, தள்ளுபடி சதவீதம் 150 டிவைட் பை ஆரம்ப விலை 1500 இன்டு 100. இதுதான் ஃபார்முலா. தள்ளுபடி சதவீதம் தள்ளுபடி டிவைட் பை ஆரம்ப விலை இன்டு 100. சரிங்களா? ஃபார் பர்சன்டேஜ். So discount percentage equal to the discount divided by market price into 100. சரிங்களா? So the answer வந்து 10. அடுத்த क्वेश्चन பார்ப்போம். ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 3:5 என்ற விதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும். இரண்டாவது எண்ணை காண்க. Two numbers are in the ratio of 3:5. If 9 be subtracted from each, then they are in the ratio of 12:23. Find the second number அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா சோ ஒரு a:b ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? a by b அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பர் வந்து 3:5, அதாவது 3:5 3/5 எழுதிக்கலாம். சரிங்களா? சோ 3:5 அப்படிங்க 3/5 எழுதிக்கிறேன். இந்த ரேஷியோல இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு ரேஷியோ வந்து இப்படி எழுதலாம், 3:5, சரிங்களா, இல்ல 3/5 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்ப பொதுவா ஒரு ரேஷியோ இருக்குன்னு வைங்களேன், 3:5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 3x:5x அப்படின்னு இருக்கும். ஓகே, அதாவது எப்படின்னா இப்ப 3:5 அப்படின்னா அது வந்து ஒரு 6:10 இல்ல 9:15 இல்ல 12:20 பாத்தீங்கன்னா இது வந்து 3x2, இது 3x5, இது வந்து 3x3, இது 3x5, இது வந்து 4x3, இது 4x5. சரிங்களா? சோ இந்த 3 5 3 5 எல்லாத்துலயும் வரும். சரிங்களா?
இது 3:5 3:5 அப்படின்ட்டு. ஓகேவா? இதுதான் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல வரது விஷயங்கள். இப்ப அப்ப இது 3:5 அப்படி பண்ணா 3x = 5x போட்டுக்கிறேன். ஸோ இந்த நம்பர் முதல் நம்பர் என்ன அப்படின்னா 3x, ரெண்டாவது நம்பர் வந்து 5x நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த ரெண்டு நம்பரோடையும் எத்தனை கழிக்கும்னு சொல்லியிருக்காங்க? 9 கழிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா 3:5 ஒரு ரேஷியோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் வந்து 3x ஆகவும் 5x ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? x அப்படிங்கிறது ஒரு நம்பர், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது முதல் நம்பர், இது ரெண்டாம் நம்பர், இது ஓகேங்களா? இந்த நம்பர்ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா அந்த புது ரேஷியோ வந்து எவ்வளவு வருதுன்னா 12:23 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஓகேவா? இப்ப இந்த இது வந்துருச்சுங்களா? இதுல 3x - 9 divided by 5x - 9 equal to 12/23 அப்படின்னு இருக்கு. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த 23 இங்க போய் மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க 5x - 9 இங்க போய் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 9x = 99 அப்படின்னு கிடைக்கும். சரியா? சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க வீட்டுல. இது வீடியோ பார்க்கும்போது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 9x = 99 கிடைக்கும். ஸோ x = 11 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க சொன்னேன் இல்லையா, அந்த ரேஷியோல நம்ம மல்டிப்ளை பண்ண போது எக்ஸ்ங்கிற நம்பர் என்ன வேணா இருக்கலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இங்க 11 இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர் இல்லையா? ஸோ செகண்ட் நம்பரோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ 5x, எக்ஸ்ல வந்து 5 × 11 போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் 55. சரிங்களா? இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ a/b அப்படின்னு நம்பர் இருக்கு, 3:5 அப்படின்ட்டு ரேஷியோல இருக்கிற நம்பர்ஸா மாத்தணும்னா ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். x அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 3x 5x சொல்லியாச்சு. அந்த நம்பர்ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா இதுல 3x/5x இருக்குல்ல, அதுல மேனிக்கலி 9 கழிச்சோம் அப்படின்னா வர புது ரேஷியோ வந்து 12/13, அதாவது 12/23 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டு கிராஸ் மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணதுன்னா 9x = 99 வரும், x = 11 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ x 11. ஸோ செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5x. ஸோ 5 × 11 55 சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் ஆன்சர். இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைங்கிறது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? உருளைங்கிறது சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிண்டர்னா எல்பிஜி சிலிண்டர்ல நம்ம நார்மல் உருளை. சரிங்களா? இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கும். இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது புறப்பரப்பு. சரிங்களா? புறப்பரப்பு என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. புறப்பரப்பு அப்படின்னா இந்த இந்த ஏரியா இருக்கு இல்லையா, கொஞ்சம் வளைஞ்சிருக்கும்ல. ஒரு ஒரு இது இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனா வந்து இந்த கர்வ்டு வளைஞ்சிருக்கு இல்லையா, இந்த வளைஞ்சிருக்க ஏரியா மட்டும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr/h. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இது 2πr/h. இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது அதன் புறப்பரப்பு அப்படின்னு சொல்றாங்க. மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 2πr² அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ நம்ம ஆனா இது கிடையாது நம்மளுக்கு. இப்ப இந்த வேல்யூ நம்மளுக்கு நம்ம போட மாட்டோம். நம்ம இப்ப வேல்யூ வந்து 2πr/h மட்டும்தான். சரிங்களா? ஸோ இப்ப 2πr/hல பாத்தீங்கன்னா இது புறப்பரப்புன்னு சொல்றோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம், ஏரியான்னு வச்சுப்போம். இப்ப இதுல வந்து என்னன்னா ஆரம், அதாவது 2π × ஆரம் வந்து டபுள் ஆக்கப்படுது, அதாவது r வந்து 2r ஆகுது. h அதாவது ஹைட் வந்து பாதியா குறைக்கப்படுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப ஆரம் வந்து இது நார்மலா இருக்க ஏரியா, இது வந்து நம்ம ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறம் வர ஏரியா. சரிங்களா? a1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆரம் வந்து 2 மடங்காகவும் உயரம் வந்து பாதியாகவும் குறைக்கப்படுது. ஸோ இந்த ரெண்டு கேன்சல் பண்ணா இந்த புது ஏரியாவும் பாத்தீங்கன்னா 2πr/h தான் வருது. சரிங்களா? ஸோ இந்த ஏவும் இந்த a1ம் சேஞ்ச் ஆகல, அதனால சேஞ்ச் ஆகாம இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.